Hi, hello guys. Very good morning. I hope you're all doing well. ஸோ திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் சம்சன்ஸ் ட்ரேடிங். நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துருக்கோன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேசலாம், ப்ரீ மார்க்கெட்டவே அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல் போகலாம் அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டு வந்துருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத நீங்கள் பேஸ் பண்ணிக்கிட்டு பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், அதை வச்சுட்டு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே கொடுக்கும், ஒரு ப்ராஃபிட்டையும் வந்து கவுண்ட் பண்ணும். ஓகே, நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளில் இருக்குது. ஸோ பயப்படணும் விருப்பம் இருக்கவங்க என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிட்டு என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப குயிக்காக முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூரோஎஸ்டி அண்ட் கோல்டு வந்து பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூரோஎஸ்டி பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூரோஎஸ்டி வந்து லாஸ்ட் வீடியோ பார்க்குறவங்க போய் பார்த்துருங்க, மேலே லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிவிட்டு போய் பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ யூரோஎஸ்டி மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ட்ரி போகலை அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே மார்க்கெட் மேலே தான் வந்து போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ சிம்பிள் மூமெண்ட் தான், நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இந்த இடம்லாம் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே ஓகே இப்போது இந்த ஒரு மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒரு மூமெண்ட் நமக்கு மேனிப்புலேஷன்ஸ் நடந்த மூமெண்ட். ஓகேங்களா? அது இல்லாமல் நமக்கு இங்கே ஒரு சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் வந்து 4 ஹவர்னுடைய சப்ளை. ஓகேங்களா? கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் வந்து கீழே வந்து போயிருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளை வந்து பவரா வேலிடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து ஒரு ஃபுல் ஃபோர்ஸாக கீழே வந்து போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபுல் ஃபோர்ஸாக கீழே போயிருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு சப்ளை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போவே தெரியுது இந்த சப்ளையில் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளைவை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபுல்லாக நம்ம செல் பண்ண போகிறது கிடையாது. ஃபுல்லாக நம்ம செல் பண்ணணும்னா எங்கே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெய்லி டைம் ஃப்ரேமோட ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஜோன் இருக்குது. இங்கே தான் வந்து நம்ம ஃபுல்லாக ஹோல்டு பண்ணணும். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த சப்ளைவை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி கீழே இருந்து வந்துடலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நமக்கு டெய்லி டைம் ஃப்ரேம் யூரோஎஸ்டி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் ப்ளே பண்ணுது. டெய்லி டைம் ஃப்ரேமில் தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போது நமக்கு இந்த இடத்துல பிஒய்ஸ் நடந்திருக்கு. ஸோ ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதுதான் ஹை. ஆமாம் தானே? இதுதான் வந்து ஹை. சரிங்களா? ஸோ இந்த ஹையை மார்க்கெட் எப்படி பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்வீப் பண்ணிவிட்டு அப்புறம் நமக்கு இங்கே சோர்ஜ் பண்ணிவிட்டு ஸ்வீப் பண்ண அதே லிக்விடிட்டியை மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து கண்ட்ரோல் எடுத்தான். இங்கே கண்ட்ரோல் எடுத்துட்டு மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போயிட்டு ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்டான். இங்கே மார்க்கெட் இந்த சப்ளைக்கு ஒர்க் ஆயிருக்கு. ஸோ நம்ம இந்த சப்ளைஸ்லாம் நம்ம ட்ரேட் வந்து பண்ணோம், ப்ராஃபிட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ யூடியூப் புதுசுனா ஓல்டு வீடியோஸ்லாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேங்களா? இப்போ கான்செப்ட் மார்க்கெட்டோட கேரக்டர் வந்து இப்போ பார்த்துக்குங்க எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, மார்க்கெட் இங்கேருந்து இப்படி வந்தான், ஒரு ரியாக்ஷன் கொடுத்தான், பிரேக் பண்ணான், பிஒய்ஸ் பண்ணான், மறுபடியும் ஸ்வீப் பண்ணான். ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டு ஏன் கீழே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த டிமாண்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஃபுல் ஃபோர்ஸ்டாக மேலே போகிறதுக்கு பவர் கிடைக்கல. ஸோ டிமாண்டை மிட்டிகேட் பண்ணாதனால பவர் கிடைக்கல. ஸோ எகென் சப்ளைக்கு வந்தான், ரியாக்ட் பண்ணான், ரியாக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய செல் ப்ரெஷரை யூஸ் பண்ணி இங்கே வந்தான். ஸோ இந்த செல் ப்ரெஷரை விட இந்த பை ப்ரெஷரில் பவர் அதிகம். ஆமாம் தானே? ஏன்னா லிக்விடிட்டி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பைக்கு பவர்ன்றது வந்து ஹை. ஸோ இங்கே கண்ட்ரோல் எடுத்து ஒரு ரியாக்ஷன் பண்ணி இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், டப்புன்னு மேலே வந்து தூக்கியிருக்கான். புரியுதுங்களா? ஸோ டப்புன்னு மேலே வந்து தூக்கியிருக்கான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் சப்ளையில் கொஞ்சம் ஒரு கன்சால்டேஷன் வந்து மார்க்கெட் வந்து பண்ணியிருக்கு. ஓகேங்களா? கன்சால்டேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து போயிருக்கான். ஸோ இந்த மூமெண்ட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து போகணும். ஓகேங்களா? ஸோ இந்த மூமெண்ட்டில் என்ன நடந்திருக்குன்றது நமக்கு தெரியல அப்படின்னா பை போகக்கூடாது. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த சப்ளைவை இங்கேயும் பிரேக் பண்ணலை. ஓகேங்களா? இங்கே பிரேக் பண்ணலை. அதுக்கு ரியாக்ட் பண்ணி மார்க்கெட் கீழே வந்து கீழே இருக்கக்கூடிய லோவையும் பிரேக் பண்ணலை. மார்க்கெட் எகெயின் மேலே வந்து
மறுபடியும் ரியாக்ட் பண்ணி மறுபடியும் மேலே போயிட்டான். ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் இங்கேருந்து செல் வந்தான், இங்கே பை ப்ரெஷரை எடுத்தான், அந்த பை எடுத்துட்டும் இங்கே சப்ளை பிரேக் பண்ண முடியல, மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்தான், இந்த இடத்துல ஒரு டீலிங் பண்ணியிருக்கான் மார்க்கெட். ஸோ இங்கேருந்து ஒரு ப்ரெஷர் ரொம்ப ஃபோர்ஸாக மேலே போயிருக்கு. ஆமாம் தானே? ஸோ இங்கேருந்து மார்க்கெட் டெய்லி டைம் ஃப்ரேமில் கீழே எங்கேயுமே நிற்காம நேராக மேலேயே போயிட்டு இருந்துருச்சு. ஓகேங்களா? அப்போது டீலிங் ஆன இடம் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஹையை, இந்த சோச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சோச்சை வந்து பிரேக் பண்ணிட்டு இப்படி வந்திருந்தானா நம்ம இங்கேருந்து பை வந்து போயிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணிட்டான்னா அப்படியே எடுத்துகிட்டு நேராக மேலே போயிட்டான். ஓகேங்களா? இப்போது இந்த சப்ளைவை யூஸ் பண்ணி செல் ப்ரெஷர் எடுத்துகிட்டு இங்கேருந்து பை ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளை எடுத்துகிட்டு தான் வரணும்னு கிடையாது, இப்போவே கண்ட்ரோல் எடுத்த மாதிரி தான். ஏன்னா இம்பேலன்ஸ்லேருந்து மார்க்கெட் நின்றுட்டுருக்கான். ஸோ ஒரு செல் ப்ரெஷர் வந்து அடிக்குது இம்பேலன்ஸில். ஓகேங்களா? ஸோ 4 ஹவர் போகலாம். ஸோ இம்பேலன்ஸில் நல்லா பாருங்கள். ஸோ இது இம்பேலன்ஸ். ஸோ இம்பேலன்ஸில் மார்க்கெட் வந்து டர்ன் ஆகுது. ஸோ இந்த ஹையை கட் பண்ணி இந்த கன்சாலிடேட் லோவை வந்து கட் பண்ணுது. ஸோ இது வந்து சப்ளை. ஓகேங்களா? ஆனால் இந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்றது எனக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் வேல்யூபிளான ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு தெரில. ஓகேங்களா? ஸோ இது வேல்யூபிளான ஸ்ட்ரக்சராக இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த வரலும் இது வேல்யூபிளான ஸ்ட்ரக்சர் கிடையாது. இது வந்து ஒரு மார்க்கெட் நின்றுட்டு கொஞ்சம் திரும்புகிறான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இங்கேருந்து செல் இது வந்து மார்க்கெட் செல் போகுதுன்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து செல் வந்து போகுது அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். இப்போது இந்த செல் வந்து நமக்கு எப்படி நடந்திருக்கும்னா, புல் பேக் கொடுத்து ஒரு லோ கொடுத்து இங்கே வந்திருந்தானா இந்த லோ பிரேக் பண்ணால் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே லோவே இல்லை, லோன்றது இங்கே இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம பையும் போக போகிறோம். அப்போது நம்ம இப்போ ஒரு ட்ரிக் ஒன்று பண்ணலாம். இந்த இம்பேலன்ஸ் வேல்யூபிளான இம்பேலன்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. மார்க்கெட் இந்த ஆர்டர் பிளாக்கை ரியாக்ஷன் பண்ணி எடுத்தாலும் சரி, இல்லை ஸ்ட்ரெயிட்டாக வந்து எடுத்தாலும் சரி, நம்ம இந்த சப்ளையில் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு செல் வந்து ட்ரை பண்ணலாம். எங்கே? இந்த டிமாண்ட் வரைக்கும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா இன்கேஸ் மார்க்கெட் இப்படியும் வரலாம். இந்த இங்கேருந்து இப்படி வந்து நம்ம ஆக்சுவல் சப்ளைக்கே மார்க்கெட் வந்து போயிடலாம். அப்போது நமக்கு இந்த சப்ளையில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம்ல, அந்த கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் கொடுக்காது. ஓகேங்களா? அப்போது செல் வந்து போகாது, நேராக மேலே போயிடும். ஸோ நம்ம எஸ்கேப் ஆயிரும் ட்ரேடிலேருந்து. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது இந்த சப்ளைக்கு ரீஃபைன்மெண்ட்டுன்றது எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள், ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இது பாசிபிள், இது மிட்டிகேட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் ஷோர். ஓகேங்களா? இவ்வளோ கிட்ட வந்து இதில் கரெக்டாக இந்த ரீஃபைன்மெண்ட்டில் மிட்டிகேட் பண்ணுமான்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அப்படி மிட்டிகேட் பண்ணுச்சு அப்படின்னா 15 மினிட்ஸில் நம்ம என்ட்ரி போக வேண்டியதான். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா இங்கே இப்படி மிட்டிகேட் பண்ணதுன்னா 4 ஹவர்லேயே சோர்ச் கொடுக்குதான்னு பார்க்கலாம். 4 ஹவரை நம்ம ஸ்ட்ரக்சர் ஷிஃப்டாக நம்ம எடுத்துக்கிட்டு 4 ஹவரை ஸ்ட்ரக்சர் ஷிஃப்டாக எடுத்துகிட்டு இந்த சப்ளை எடுத்து டைரெக்டாக செல் பண்ணாலும் சரி, இல்லை கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணாலும் சரி. ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணாலும் சரி, ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்குக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். இப்படி ஆர்டர் பிளாக்கை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம இங்கேருந்து செல்லு வந்து போகலாம். செல்லுனா இப்போது இங்கே பிரேக் பண்ணிட்டானா நம்ம நேராக போய் செல்லு வந்து ஆர்டர் போடுறது செல்லு கிடையாது. நம்ம செஷன்ஸ் பார்க்கணும், லிக்விடிட்டி பார்க்கணும், எல்லாம் ஸ்வீப்பு பார்க்கணும், எல்லாமே பார்த்து தான் என்ட்ரு ஆகணும். அதை தான் நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த செல்லில் இந்த சப்ளையில் என்ட்ரி, இந்த சப்ளையில் என்ட்ரி, இந்த டிமாண்டில் என்ட்ரி அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, நீங்கள் இங்கே போயிட்டு எல்லாமே க்ரைட்டீரியா, அந்த எஸ்எம்சியில் இருக்க எல்லா க்ரைட்டீரியா ஆட் பண்ணி தான் அங்கே என்ட்ரியே வந்து போகணும். ஸோ நான் இத்தனை சொல்லுவேன், ஆனால் நானே வந்து கம்மியாக தான் நான் என்ட்ரி எடுப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லா க்ரைட்டீரியா வந்தால் மட்டும்தான் நான் என்ட்ரி போவேன், இல்லைனா நான் என்ட்ரி போக மாட்டேன், அமைதியாக உட்காந்துருப்பேன். ஓகேங்களா? நமக்கு வாய்ப்பு கிடைச்சா தான் ட்ரேட் பண்ணணும். நம்மளே போயிட்டு கண்ணா பின்னான்னு நான் மேலே போகுது கீழே போகுதுன்னுலாம் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ இதான் வந்து இப்போ என்னென்னா
சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்தான் அப்படின்னா செல் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தா செல் வந்து போகிறோம் எங்கே இந்த டிமாண்ட் வரைக்கும். அதுக்குன்னு டிமாண்டில் தான் டிபிஐ எக்ஸிட் பண்ணுவேன்னு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு ஒரு வகையான ஒரு சரி என்ன சொல்கிறது, ஒரு அக்செப்டபிள் ப்ராஃபிட் வந்தால் எக்ஸிட் ஆகிடுங்க. ஏன்னா இது வந்து கவுண்டர். அக்செப்டபிள் ப்ராஃபிட் வந்தால் எக்ஸிட் ஆயிருங்க, இல்லைனா ப்ரீவியஸ் லோ அந்த மாதிரி எக்ஸிட் ஆயிருங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஒரு ஃபுல் சைஸ் பாடி கேண்டலும் ஒரு டிமாண்டு தான். ஓகேங்களா? இந்த ஃபுல் சைஸு ஒரு பாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டலும் ஒரு டிமாண்டு தான். சரிங்களா? ஏன்னா இங்கேயும் வந்து திரும்பலாம். ஸோ நான் வந்து இந்த இடத்த போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த ஃபுல் சைஸ் பாடி கேண்டல் இருக்குல்ல, இங்கேயே கன்ஃபர்மேஷன் பாருங்கள், பார்த்துக்குங்க. ஸோ கோல்டில் வந்து பார்த்தலாம். ஸோ கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து போயிருந்தோம். ஓகேங்களா? இந்த என்ட்ரி வந்து போயிருந்தோம். எங்கே போயிருந்தோன்னா இங்கே வந்து என்ட்ரி போயிருந்தோம். நான் வந்து இங்கே செல் ஆகிடுவான் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் என்ன பண்ணேன், பெரிய செல்லிங் வந்து நடக்கும், இந்த ஒரு லோ வரைக்குமாவது நடக்கும் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணிவிட்டு இங்கே என்ட்ரி வந்து போயிருந்தேன். மார்க்கெட் வந்து பிரேக் ஈவன் வந்து எனக்கு சூப்பராக வந்து பிரேக் ஈவன் கொடுத்துட்டான். பிரேக் ஈவன் பண்ணியாச்சு. நம்மளோட டிஸ்கார்டில் இருக்கவங்க எல்லாருமே பிரேக் ஈவன் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பிரேக் ஈவன் ஹிட்டு. ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் பெண்டிங். ஓகேங்களா? இந்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து செல் வந்து நடக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து செல் வந்து போகலாம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி 15 மினிட்ஸில் ஒரு டிமாண்ட் வந்து நான் பைக்கு வந்து கொடுத்துருந்தேன் டிஸ்கார்டில். ஸோ இந்த டிமாண்டில் பை வந்து கொடுத்துருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஃபெயிலியர் பண்ணிட்டான். ஸோ அதனால் யாருமே என்ட்ரி வந்து போகலை. ஆனால் ஃபெயிலியர் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து இங்கே மேலே போயிட்டுருக்கான். ஏன்னா இந்த டிமாண்டில் வந்து மேலே வந்து போயிட்டுருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட் வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 ஹவர்னோட டிமாண்டில் இந்த இடத்துல கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டு எகைன் அந்த 4 ஹவர் டிமாண்டுக்கு வந்துட்டு ஒரு ரியாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து இது மேனிப்புலேஷன்ஸ் இந்த இடம்லாம். ஸோ இனிமேல் இந்த இடத்துல நம்ம எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கக்கூடாது. இங்கே வந்தால் செல்லு. ஓகேங்களா? இன்னொரு விஷயம், மார்க்கெட் இந்த சப்ளைவும் பிரேக் பண்ணிவிட்டு ஆல் டைம் ஐ போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த சப்ளையில் வந்துச்சுன்னா மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா செல் வந்து போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து செல் வந்துச்சுன்னா போய்க்கலாம். ஸோ அடுத்த மூமெண்ட் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான். இப்போது இங்கேருந்து பை வந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் ஒரு பை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஹையை வந்து எடுத்திருக்கு, இந்த லோவையும் எடுத்திருக்கு. இப்போ போய் இந்த ஹையை எடுத்துகிட்டு இன்ஸ்டண்ட்டாக கீழே வந்தால் நம்ம இங்கேருந்து பை பண்ணி இந்த சப்ளைலேருந்து செல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதை எடுத்தானா இன்ஸ்டண்ட்டாக வரணும். இது நேராக போய் சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிச்சுன்னா இது ஒர்க் ஆகாது, அப்படியே கீழே போயிடும். நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. கோல்டுலேருந்து செல்லு தான் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எகெயின் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன் இந்த சப்ளைலேருந்து செல் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன்னா, மார்க்கெட் இங்கே டிமாண்ட் கண்ட்ரோல் எடுக்காமல் போயிட்டுருக்கு. இதை மட்டும் இதை ஹண்ட் பண்ணிவிட்டு டிமாண்ட் கண்ட்ரோல் எடுக்காமல் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் 50% தான் சான்ஸ் இருக்குது இங்கேருந்து கீழே வந்து இந்த டிமாண்டில் எகெயின் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோனால் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டீங்க, ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சது வந்து கமெண்டில் போடுங்க. ஒர்த் இட், அப்புறம் சூப்பராக இருக்குது, ஏதோ ஒன்று பிடிச்சது கமெண்டில் போடுங்க. நானும் பார்க்குறேன் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்புறம் உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு வந்து சேனலுக்கு வந்து புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.